சொல்லி சொதி பண்ணணும்னு இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு அடிச்சு கேட்டு சொன்னதெல்லாம் எழுதிக்கிட்டேன். ஆனாலும் எங்கள் அம்மா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்கள் அம்மாவே வீட்டில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அதை வைப்பாங்க. அதனாலே போயிட்டு யூடியூப்பில் கிராஸ் செக் பண்ணால் எல்லோரும் சிறுபருப்பு வச்சு பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மா அந்த பேரையே சொல்லலை. என்னடா ரெசிபியே வேறு மாதிரி இருக்குது. இப்போ எதை ஃபாலோ பண்ணேன்னு டீப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது எங்கள் அம்மா சொன்ன ரெசிபி ஸ்ரீலங்காவில் பண்ணுற சொதின்னு நினைக்கிறேன். ஐயோ, அம்மாவை போய் அப்படி தப்பு கணக்கு போட்டோமே. தாயர் சிறந்த கோயில் இல்லைன்னு எங்கள் அம்மா சொன்னது ஏன் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அது என்னமோ ஸ்ரீலங்காவுக்கும் எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பண்ணுற நிறைய அந்த சம்பல் அது இதுன்னு எங்கள் வீட்லேயும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இதுக்கு மெயின் ஐட்டம் தேங்காய் பால் தான். அதுவும் அடுப்பு அணைச்சிட்டு தான் ஊற்றணுமாமா. ஸோ ஃபஸ்ட்டு 2ஆம் தேங்காய் பால் போட்டு காயெல்லாம் வேக வச்சுட்டு இதர சைட் டிஷ்கள் மீன் உருளைக்கிழங்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசி அடுப்பு அணைச்சிட்டு இந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு டேஸ்ட் பார்க்குறேன். அது ரொம்ப இனிச்சு கிடக்கு. எனக்கு ஒரே சிரிப்பாயிட்டு, இது அம்மா வைக்கிற மாதிரியே இல்லையே, சோத்துக்கு எப்படி இதை ஊற்றி சாப்பிட ஒரு எரிப்புமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஆனாலும் மனசு திடப்படுத்திட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து நல்லா அந்த மண்பானையில் ஊறின பிறகு சோத்தில் ஊற்றி சாப்பிட்றேன். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த மசாலா அது இதுன்னு ஒன்றும் இல்லாமல் வயிற்றுக்கு அப்படியே அமிர்தமாக இருந்துச்சு. நல்லா வலிச்சு எடுத்து